Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த வகுப்பினூடாக நாங்கள் மார்க்க விஷயங்களை தொடராக படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய முதல் வகுப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் வரக்கூடிய ஹதீஸுகள், குறிப்பாக சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸுகளை நாங்கள் தொடராக ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருப்பது சஹீஹுல் புகாரியில் வந்த ஃபதாயிலு சஹாபா என்ற அந்த பாடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளில் இறுதியாக வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் கடந்த வகுப்பில் 2 ஹதீஸுகளை நாங்கள் படித்தோம். கடந்த வகுப்பில் 2 ஹதீஸ்களை படித்தோம். 3675 3676வது ஹதீஸை நாங்கள் படிக்கலைண்டா ஏற்கனவே நாங்கள் படித்தோம் என்று நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். அந்த கிணறு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவு காணுகிறார்கள். அந்த கனவில் ஒரு கிணற்றில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீர் இறைக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீர் இறைக்கிறார்கள். அது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம் என்பதனால் நாங்கள் அதை பார்க்கல. 3677வது ஹதீஸு நாங்கள் பார்த்தோம். 3678வது ஹதீஸ் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். 3675வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலைக்கு ஏறினாங்க. யார் யார் ஏறினாங்க, அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை யாருக்கு சொல்லல. சொல்லுங்க. ஏறினாங்க. நடுங்கியது. மலைக்கு அமைதியாக சொல்லி ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு சிறப்பு என்ன இருக்குது? இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு சிறப்பு என்ன இருக்குது? ஒரு சித்திக், உண்மையாளர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டினாங்க. சரி, அதில் உண்டு. அடுத்தது 3677வது ஹதீஸில் நாங்கள் என்ன சொன்னோம்? ஒரு சஹாபி மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். யார் மரண படுக்கையில் இருந்தாங்க, என்ன நடந்துச்சு? யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில் ஒரு கட்டிலில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? ஒரு கூட்டம் அவருக்காக வேண்டி பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தின் நடுவிலே இருக்கிறார்கள். அதுபோல தோள் மேல என்ன செய்ய ஒருவர் கை வைக்கிறார். கை வச்சுட்டு என்ன சொல்றாரு? நீங்க உங்களுடைய 2 தோழர்களோடு நீங்க இருப்பீங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன்றான். ஏண்டா என்ன காரணம் சொல்றாங்க? முக்கியமான காரணம் சொன்னாங்க. அதெல்லாம் சிறப்பு இருக்குது. என்ன காரணம்? அலைக்கும் ஸலாம். ஏண்டா ஒருவர் சொல்வார், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நானும் அபூபக்கரும் நடந்தோம் இல்லையா, நானும் அபூபக்கரும் இருந்தோம், நானும் அபூபக்கரும் இதை செய்தோம், இல்லை நானும் அபூபக்கரும் உமரும் நடந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இதை செய்தோம். இப்படி சொல்வதைத்தான் நான் அதிகமாக கேட்டிருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க அவங்க 2 பேரோட இருப்பீங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன்டா. சரி, அப்ப இவர் திரும்பி பார்த்தா யாரு திரும்பி பார்க்கிறா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
திரும்பி பார்த்தா யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இதுல என்ன சிறப்பு இருக்குது? இந்த ஹதீஸ்ல அபூபக்கர் ரலியல்லாஹு சிறப்பு என்னது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிகழ்வுகளோடு, அதாவது அதிகமான நிகழ்வுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள் என்பதை யார் சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, 3678 அந்த சிறப்பு, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்ல கடைசி ஹதீஸ். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை பார்ப்போம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் தொடராக பார்ப்போம். சரி, 3678வது ஹதீஸ். அலைக்கும் ஸலாம். உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சஅல்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க கேட்குறாங்க, அன் அஷத்தி மா ஸனஅ அல் முஷ்ரிகூன பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஷ்ரிக்குகள், இது எங்க நடந்த சம்பவத்தை கேட்குறாங்க? மக்காவில் முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச காரியங்களில் மிகவும் கொடூரமானது எது? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரஅய்து உக்பத் இப்னு அபீ முஐத்தை நான் கண்டேன். ஜா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்ன செய்யறான்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாரான். வஹுவ யுஸல்லி, அவங்க தொழுது கொண்டு இருக்கிறான். ஃபவதஅ ரிதாஅஹு ஃபீ உனுகிஹி, அவங்களுடைய மேலாடைய அவரோட கழுத்துல வச்சு, ஃபஹனகஹு ஹன்கன் ஷதீதா, மேலாடைய கழுத்துல சுத்தி என்ன செஞ்சான்? நெருக்கினான். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஹதீஸை நீங்க விரிவுரைகள்ல பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை உணர்கின்ற அளவுக்கு அவன் நெருக்கினான். கடுமையான அளவுக்கு என்ன செய்தான்? கழுத்தை அந்த துணியால நசுக்கினான். ஃபஜா அபூபக்கர், அந்த நேரத்தில் யார் வராரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். ஹத்தா தஃபஅஹு அன்ஹு, அதை விட்டு அவனை தடுத்து விடுகிறார். தடுத்து விட்டு என்ன சொல்லுகிறார்? ஃபகால அதக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், நீங்கள் ஒரு மனிதரை கொல்ல பார்க்கிறீர்களா? அவர் என்ன சொல்கிறார்? எனது ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறாரே, அவரை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்களா என்று அவர் கேட்டுவிட்டு, வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து நிறைய அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியை யார் சொல்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய சிறப்பு என்ன இதுல விளங்குது எங்களுக்கு? எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். அதிகமான இடங்களில் அவர்கள் இருப்பதை அவர்கள் விரும்பினார்கள். இப்போ எல்லா சந்தர்ப்பங்களில், கஷ்டங்களில், நஷ்டம், அதே நேரத்தில் சந்தோஷமான நிலைமைகளில், எல்லா நிலைகளிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு விளங்க முடிகிறது. ரெண்டாவது என்ன விளங்கலாம்? அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் இல்லையா? யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் விளங்கலாம். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி சஹீஹுல் புகாரியில் சஹாபாக்களின் சிறப்புகள், அதில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி வருகின்ற ஹதீஸுகளை நாங்கள் தொடராக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.